சரோஜா, இது வரைக்கும் சாந்தமூர்த்தி விஷயமா உங்ககிட்ட எவ்வளவோ தடவை பேசி பார்த்துட்டேன். ஆனா எந்த பதிலுமே சொல்லாம மௌனமாவே இருந்துட்டேன். இன்னைக்கு அவரோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இன்னையோட அவர் வீட்டை விட்டு வந்து 10 நாள் ஆச்சு. இப்ப அவர் மாத்தி கூட துணி இல்லாம என்ன உதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. தயவு செஞ்சு நீங்க அவரை வீட்டுக்கே போக சொல்லுங்க. இனி அது முடியாது. வீட்டுல அவங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவரை தொந்தரவு பண்ணிருக்காங்க. அவர் முடியாதுன்னு மறுத்துட்டாரு. அதனால அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. இத்தனைக்கும் காரணம் நீதான். உன்னை அவர் உயிருக்குயிரா காதலிச்சதுனாலதான் இத்தனையும் நடந்திருக்கு. இனியும் நீ மௌனமா இருந்தீன்னா அவரும் தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாரு. இங்க பாருங்க, ஆயுள் பூரா அழுதாலும் உன் வேதனை தீர போறதில்லை. நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க. நான் போறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்குமா? உங்க நிம்மதிக்காக நான் சொல்றேன். உன் கஷ்டத்துல பங்கெடுக்கிறது தான் எனக்கும் நிம்மதி. தயவு செஞ்சு போகணும்னு மட்டும் சொல்லாத. 2 பேரும் வாழ முயற்சி பண்ணுவோம். இல்லை, 2 பேரும் ஒன்னாவே போவோம். சரோஜா, ஒண்ணு அவரை போக சொல்லு, இல்ல 2 பேரும் உள்ள வந்து பேசுங்க. நீங்க உங்க வீட்டுக்கே போயிடுங்க. உங்க வீட்டுக்கு போவோம். தர்மம் பண்றதுக்கு ஒரு அளவு இல்லையா? தர்மம் தலை காக்கும்னு படிச்சது இல்லையா? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம், அதையும் படிச்சிருக்கேன். நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வந்தா யார் தருவாங்க? வரப்போ பாப்போம். அவங்க கழுவாங்க, நீ ஏன் கஷ்டப்படுற? ஐயோ, இத்தனையும் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. பசிக்கு சாப்பிடுறவனா இருந்தா பரவாயில்ல, நான் ருசிக்கு தானே சாப்பிடுறேன், அவ்வளவுதான் முடியும். யோ பேர, இதை எடுத்து. தேங்க்யூ சார். ஐயோ, எங்க வீட்டுல ஒரு வாரத்துக்கு ரேஷன் வாங்குற காசு அதெல்லாம் டிப்ஸா கொடுத்துட்டீங்களே. பரவாயில்ல விடு, அவன் தான் ஒரு நாளைக்கு திருப்தியா சாப்பிட்டுவேன்.
இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல? ஏய், என்னாச்சு? இங்க பாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணத்துக்கு முன்னாடி தொட்டு பேசுறது கூட தப்புன்னு ஓடி ஓடி போயிடுவியே, நீயா இப்படி பண்ற? இப்ப அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க. ஏய், இங்க பாரு. நாம இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு இப்படி ஒரு ஆசை வரலாமா? ஏன் ஆசைக்காக இல்லைங்க, பசி பொறுக்க முடியாம திருப்பி திருப்பி தண்ணி குடிச்சீங்களே, அது என்னால பொறுக்க முடியலைங்க. எனக்காக நீங்க எல்லா சுகத்தையும் இழந்துட்டு வந்துட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு இந்த சுகத்தை தவிர வேற எதுவும் தர நிலைமையில இல்லைங்க. என்னால உங்களுக்கு இதுலாவது ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் கிடைச்சதுன்னா அதுவே எனக்கு ஆயுள் பூரா திருப்திங்க. இங்க பாரு, இப்ப நமக்கு பெருசா எந்த கஷ்டமும் வந்துடல. கூடிய சீக்கிரமே நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இந்த ஊரறிய கல்யாணத்தை பண்ணிக்குவோம். நம்ம முதலில் நிச்சயம் சந்தோஷமா இருக்கும். இப்படி சோகமா இருக்க கூடாது. என்ன புரியுதா? போய் படுத்துக்க. ஏதோ பையன்கிட்ட சொல்லி வர சொன்னியாமே. நீங்க சொன்ன மாதிரியே நாங்களே உங்களை தேடி வந்துட்டோம். இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நான் வரும்போதே பணத்தோட வந்தேன். இந்தா. ஒரு சின்ன விஷயம். உனக்கு வயசாயிடுச்சு. புது மிஷின் வாங்கி அதுல புது ஆளை உட்கார வை. இப்பவும் சொல்றேன், அவசரப்பட்டு முடிவெடுக்காத. இந்த பணம் கீழே அப்படியே தான் கொட்டி கிடக்க போகுது. புது ஆள் உட்கார்றதா இருந்தா பணத்தை நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா உன் பையன்கிட்ட திருப்பி கொடுத்து அனுப்பு. நாளை காலையில வர டைம் தர்றேன். வர்றேன். சரோஜா, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லி அவன் உனக்கு குறி வச்சுட்டு போயிட்டாண்டே. இந்த நிலைமை வந்ததோ உண்டாலதா, இந்த நிலைமைக்கு முடிவு வரப்போறதோ உண்டாலதா. என் உயிரை போறதுனாலும் சரி, நீ மிஷின்ல உட்கார வேண்டாக்கா. இந்தக்கா, நீயும் அவரும் இனிமே எங்காவது கண் காணாம போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த குடும்பத்தை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். என்னடி சொல்ற? நான் தான் இப்ப வயசுக்கு வந்துட்டேனே. மூத்தவன் நான் தானே, நானே புது மிஷின்ல உட்கார்றேன்.
நாளையில இருந்து அந்த ஜவுளி கடைக்காரன வரலாம்னு சொல்லி அனுப்பிடு. ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் இந்த ரூம்குள்ள வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை வச்சுட்டு நான் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது. இதை சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தியா? ஆமாங்க, நாளைக்கு நான் சொல்லாமையே போயிட்டுதான் நீங்க நினைக்க கூடாதே. மான மரியாதை தான் முக்கியம்னு நான் இவ்வளவு கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்போ எங்க அம்மாவுக்கு அடுத்த வாரிசு உருவாயிடுச்சு.